நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். வணக்கம். ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய 19 வயது சொர்க்கம். திகில் தொடர் 13ஆம் பகுதி. விடிய காலை 5 மணி. ஏற்பாடு செய்யப்பட்ட டாக்ஸிகள் இரண்டும் ஹோட்டலில் அரை இருட்டான போர்டிகோவில் நின்றிருந்தன. சின்ன சின்னதாய் 2 வாழை கம்பங்கள், பூமாலைகள், தாம்பாளம், சூட்கேஸ் ஒவ்வொன்றாய் கொண்டு போய் முன்னால் நின்றிருந்த டாக்ஸியின் டிக்கிக்குள் வைத்துக் கொண்டிருந்தான் ஜெயந்த். பாட்ஷாவும் மற்ற நண்பர்களும் உதவி கொண்டிருந்தனர். சண்முகம் எந்திரிச்சிட்டானா? ஜெயந்த் கேட்டான். எந்திரிச்சு குளிச்சிட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். பாட்ஷா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சண்முகம் போர்டிகோவுக்கு வந்தான். குளித்து பளிச்சென்று டிரெஸ் மாற்றியிருந்தான். ஆனால் முகத்தில் மட்டும் ராத்திரி கோபம் அப்படியே உறைந்து போயிருந்தது. ஓரமாய் நின்று கொண்டான். பாட்சா, என்ன ஜெயந்த்? நீ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டு போய் மலையில குறுக்குல படிச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணு. நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி சரி. முதல் டாக்ஸியை எல்லோரும் பரவிக்கொண்டார்கள். டாக்ஸி புறப்படும் பொழுது பாட்ஷா சொன்னான், லேட் பண்ணிடாத ஜெயந்த், முகூர்த்தம் 6 மணிக்குள்ள முடிஞ்சாகணும். பசுமதிக்கு அலங்காரம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நாங்க பின்னாடியே வந்துடுறோம், நீ போடா. டாக்ஸி ஹோட்டல் காம்பவுண்டை தாண்டியது. பாட்ஷா தனக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த சண்முகத்தை திரும்பி பார்த்தான். என்ன சண்முகம், மப்பு தெளிஞ்சிருச்சா? சண்முகம் எரிந்து விழுந்தான். பேசாம வாயை மூடிட்டு வாடா. சக நண்பர்கள் சிரிக்க டாக்ஸி விற்றென்று அந்த விடியற்காலையின் கோவை நகர தெருக்களை இஷ்டத்திற்கு தேய்த்து கொண்டு ஓடியது. குளிர் காற்று காருக்குள் புகுந்து அலம்பியது. 5 லாலி ரோடு. ஐந்து 10 வடவெள்ளி. 5:29 மருதமலையில் டாக்ஸி நின்றது. இறங்கினார்கள். குளிருக்கு உள்ளங்கைகளை தேய்த்துக் கொண்டார்கள். டிரைவர், டிக்கே திறந்து விடுங்க, ஆளுக்கு ஒரு ஐட்டத்தை எடுத்துக்கட்டும். பாட்ஷா சொல்லிக்கொண்டே டாக்ஸிக்கு பின்பக்கமாய் போக அந்த வித்தியாசத்தை சட்டென்று உணர்ந்தான். இருட்டு கரையாத அந்த விடியற்காலை வேளையில் சற்று தள்ளி ஒரு மாருதி கார் தெரிய, அதன் அருகே 4-5 பேர் மசமசவென்று தெரிந்தார்கள். பேச்சொலிகள். உற்று பார்த்தான் பாட்ஷா. முதுகு தண்டுவடத்தின் முக்கிய நரம்பில் உறைந்து போனான்.
ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோடு வசுமதியின் அப்பா ராகவேந்திரனும் அம்மா சௌந்தரமும் இருந்தார்கள். அடுத்து என்ன நடந்திருக்கும்? காத்திருங்கள் அடுத்த பகுதிக்கு. தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும்.